ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பேக்கிங் கிளாஸோட டே 10ல் இருக்கோம். இன்றைக்கி 2 கிலோ வெயிட் வர 2 கிலோ கேக்குக்கு எல்லாமே பேஸாக யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் நான் வந்து 8 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும் 1 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இந்த 3 எசன்ஸ் நம்ம வந்து சேர்க்கும்போது பேக்கரியில் வாங்குகிற கேக்கோட டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். பொடி பண்ணாத சர்க்கரை, அதை சேர்த்துக்கிறேன். பொடி பண்ண சர்க்கரைனா நீங்கள் வந்து 2 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பீடில் வச்சு நம்ம சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணாலே போதும். நீங்கள் மெயினாக பார்க்குற விஷயம் என்னென்னா, முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் இங்கே வந்து மைதா எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு மைதா வந்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் நான் வந்து கேக் ஜெல் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பீடில் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பேக்கரி ஸ்டைல் கேக் பண்ணுறதுனால நான் வந்து கேக் ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேக் ஜெல் ஆட் பண்ணாமல் கூட கேக் பண்ணலாம். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டீட்டெயில்டாக போடுறேன். இப்போ நான் ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி, கேக் ஜெல் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பேட்டர் வந்து இந்த மாதிரி திக் அண்ட் க்ரீமியாக இருந்தால் தான் கேக் வந்து ஒயிட் கலரில் ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ 1 நிமிஷத்துக்கு நான் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேக் ஜெல், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமல் ஸ்பாஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமல் சாஃப்டான ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 10 இன்ச்சு கேக் டின் எடுத்திருக்கேன். நம்ம 2 கிலோ கேக்குக்கெல்லாம் பண்ணும்போது 10 இன்ச்சு கேக் டின் வந்து கரெக்டாக இருக்கும். கேக் டின்னோட வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அடுத்து வந்து பேக்கிங் கிளாஸில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நான் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துட்டேன்னா சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பேக்கரி ஸ்டைலில் கேக்கு. இதை வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணி ஐசிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.